வணக்கம். ஃபோஸ்டர்ஸ் எட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராம்குமார். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். உத்திரமேரூர் அருகே பல லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட பசுமை குடில் சமூக விரோதிகளின் கூடாரமாகும் அவலம். மக்கள் வரிப்பணம் வீணடிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு. திருவண்ணாமலையில் தெருநாய் கடித்து குதறியதால் காயமடைந்த புள்ளிமான். சிகிச்சை அளிக்காமல் வனத்திற்குள் விட்ட அதிகாரிகளின் அலட்சியம். திண்டுக்கல்லில் 3 தலைமுறை ஆசிரியர்களுக்கு விழா எடுத்த பேரன் பேத்திகள். முடிசூடா விழா எடுத்த இளைய தலைமுறைகள் குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. குன்னூர் தேயிலை தோட்டத்தில் முகாமிட்டுள்ள ஒற்றை காட்டு யானை. அச்சத்தில் கிராம மக்கள், பணிகளை இழந்து தவிக்கும் தொழிலாளிகள். விபத்தில் கையை இழந்த மாணவிக்கு உதவி கோரி முதல்வருக்கு பெற்றோர் கண்ணீர் கடிதம். கையை இழந்தும் மனம் தளராத மாணவிக்கு உதவி கிட்டுமா? காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே 2.5 லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட முருங்கை நர்சரி பசுமை குடில் தற்போது சமூக விரோதிகளின் கூடாரமாக செயல்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடந்த 2022-23ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசின் மாவட்ட ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை சார்பில் கட்டியாம்பந்தலில் முருங்கை கன்றுகள் நடவு செய்வதற்காக பசுமை குடில் அமைக்கப்பட்டது. இதையடுத்து அதில் முருங்கை கன்றுகளை வைக்காமலும் குடிலை முறையாக பராமரிக்காததாலும் பசுமை போர்வைகள் கிழிந்து சேதமடைந்து காணப்படுகின்றன. இந்நிலையில் பயனற்ற வகையில் இருக்கும் அந்த குடிலை குடிமகன்கள் பயன்படுத்தி வருவதோடு சுற்றியுள்ள கம்பிகளை சேதப்படுத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. பசுமை புரட்சியை உருவாக்கும் நோக்கத்திலும் பொதுமக்களுக்கு பயன்பெறும் நோக்கத்திலும் பல லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்ட பசுமை குடில் ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகளின் அலட்சியத்தால் யாருக்கும் உதவாத வகையில் இருப்பதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள அப்பகுதி மக்கள் மீண்டும் சீரமைத்து முருங்கை கன்றுகளை நடவு செய்து விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். தெருநாய் கடித்து குதறியதால் காயமடைந்த புள்ளிமானுக்கு சிகிச்சை அளிக்காமல் வனப்பகுதிக்குள் விடப்பட்ட சம்பவம் வன ஆர்வலர் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை வனத்துறைக்குட்பட்ட காப்புக்காடு பகுதியில் மயில், முயல், புள்ளிமான், காட்டுப்பன்றி உள்ளிட்ட விலங்குகள் அதிக அளவில் உள்ளன. தற்போது கோடைகாலம் என்பதால் வனங்களை விட்டு ஊருக்குள் தண்ணீர் மற்றும் உணவு தேடி மான் உள்ளிட்ட விலங்குகள் தெருநாய்கள் வேட்டையாடி வருவது தொடர்கதையாகி வருகின்றது. இந்நிலையில் திருவண்ணாமலை தீபமலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ள பச்சையம்மன் கோவில் உள்ள காட்டுப்பகுதியிலிருந்து ஊருக்குள் தண்ணீர் தேடி வந்த புள்ளிமானை தெருநாய்கள் காயப்படுத்திய நிலையில் அவைகளின் தாக்குதல்களில் இருந்து தப்பி ஓடிய மான் அங்கிருந்த கால்வாய்க்குள் சென்று தஞ்சமடைந்தது. இதனை கண்ட பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் கால்வாய்க்குள் காயம்பட்டிருந்த புள்ளிமானை பிடித்து சிகிச்சை ஏதும் அளிக்காமல் இருசக்கர வாகனத்தில் கொண்டு சென்று வனப்பகுதிக்குள் விடுவித்தனர். இதையடுத்து ஊருக்குள் தண்ணீர் தேடி வரும் மான்களை நாய்கள் கடித்து குதறும் சம்பவம் அதிகரித்து வருவதால் வனப்பகுதிக்குள் தண்ணீர் தொட்டிகளை அமைத்து இதுபோன்ற அசம்பாவிதங்களை தடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அவங்க பார்ப்பாங்க. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே ஒற்றை காட்டு யானை முகாமிட்டுள்ளதால் கிராம மக்கள் பீதி அடைந்துள்ளனர். குன்னூர் பகுதியில் பலாப்பழ சீசன் துவங்கியுள்ளதால் வனப்பகுதியிலிருந்து யானைகள் பலாப்பழங்களை உட்கொள்வதற்காக தோட்டப்பகுதிகளுக்கு வருவது வழக்கமாக உள்ளது. இந்நிலையில் கூட்டத்தில் இருந்து பிரிந்த ஒற்றை காட்டு யானை ஒன்று குன்னூர் நகரின் அருகே உள்ள வாசுகி நகர் பகுதியில் உள்ள தனியார் தேயிலை தோட்டத்தில் முகாமிட்டுள்ளது. இதனை கண்ட தொழிலாளர்கள் பணிகளை பாதையில் நிறுத்திவிட்டு தேயிலை தோட்டத்தின் மேற்புறம் அலறையடித்து சென்று வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர்.
இதனையடுத்து வனச்சரகர் ரவீந்திரநாத் மற்றும் அவரது தலைமையிலான குழுக்கள் யானை இருக்கும் இடத்திற்கு விரைந்து வந்து மேளங்கள் அடித்து வனப்பகுதிக்கு விரட்டும் பணியில் ஈடுபட்டனர். இருப்பினும் தேயிலை தோட்டத்தை விட்டு நகராமல் அப்பகுதியில் ஒற்றை அணை சுற்றி வருவதால் கரோலினா, பெரியார் நகர், கரிமரா, வள்ளுவர் நகர், வாசை நகர் போன்ற பகுதியை சேர்ந்த கிராம மக்கள் பீதியில் ஆழ்ந்துள்ளனர். இதையடுத்து தோட்டங்களில் தொழிலாளிகள் தேயிலை பறிப்பதற்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ள நிலையில் யானை விரட்டும் பணியில் வனத்துறையினர் தீவிரம் காட்டி வருகின்றனர். கரடி மற்றும் சிறுத்தையின் நடமாட்டம் மட்டுமே இருந்து வந்த அப்பகுதியில் தற்போது யானைகளும் வருவதால் தங்களை தேயிலை பறிக்கும் தொழில் பாதிக்கப்படும் என்று தெரிவித்துள்ள பொதுமக்கள் வனவிலங்கு நடமாட்டம் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். விபத்தின் இடதுகையை எழுந்த 7ஆம் வகுப்பு அரசு பள்ளி மாணவிக்கு செயற்கை கையளித்து வாழ்வளிக்க வேண்டுமென தமிழக முதல்வருக்கு பெற்றோர் கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் நிமிலி அடுத்த உளியநல்லூர் கிராமத்தை சேர்ந்த கூலி தொழிலாளியான பாஸ்கருக்கு சசிகலா என்ற மனைவியும், அரசு பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கும் சஞ்சனா என்ற மகளும், 10ஆம் வகுப்பு படிக்கும் யுவபாரதி என்ற 2 மகள்கள் உள்ளனர். ஏழ்மையிலும் திறமையாக படிக்கும் சிறுமி சஞ்சனா கடந்த ஜூலை மாதம் வீட்டுக்கு அருகே உறவினர் வீட்டு மாடியில் காயப்போட்டிருந்த துணிகளை எடுக்கச் சென்றுள்ளார். அப்போது எதிர்பார்த்த விதமாக மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்ட சிறுமிக்கு பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். மின்சாரம் தாக்கி விபத்திற்குள்ளானதில் இடதுகை சேதமடைந்ததால் கையை எடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் எண்ணிலடங்கா வேதனைகள் அனுபவித்து வரும் சிறுமி சிறிது சிறிதாக குணமடைந்த நிலையில் ஒரு கை போனாலும் மனம் தளராமல் கல்வியில் கவனம் செலுத்தி வருகிறார். இருப்பினும் நன்றாக படித்து பல எதிர்கால கனவுகளோடு இருந்த மகளின் நிலை நினைத்து பெற்றோர் நாள்தோறும் கண்ணீர் வடித்து வருகின்றனர். கூலி தொழிலாளியான தந்தை தனது மகளின் உயிரை காப்பாற்ற பல லட்சங்கள் கடன் வாங்கி செலவு செய்துள்ள நிலையில் செயற்கையை பொருத்தக்கூடிய அளவிற்கு பணம் இல்லாமல் தவித்து வருகிறார். இந்நிலையில் தமிழக முதல்வர் கருணையோடு செயற்கை கை அளிக்க உதவிட வேண்டும் என இப்பெற்றோர் கண்ணீர் மல்க கடிதம் எழுதி காத்திருக்கின்றனர். கல்வியில் சிறந்து விளங்கும் கைகளை இழந்த மாணவிக்கு முதல்வர் கை கொடுப்பாரா என ஆவலுடன் எதிர்பார்ப்போம். கோடை வெப்பம் வாட்டி வரும் நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி பகுதியில் குளிர்ச்சி மிகுந்த முலாம் பழத்தினை பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாங்கிச் செல்கின்றனர். அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாகியுள்ள நிலையில் பொதுமக்கள் வெப்பத்திலிருந்து தங்களை காத்துக்கொள்ள தர்பூசணி, வெள்ளரிக்காய் உள்ளிட்டவற்றை சாப்பிட்டும் ஆரஞ்சு, முலாம்பழச்சாறு ஆகியவற்றை அருந்தியும் வருகின்றனர். இனிப்பான சுவையுடனும் சாப்பிட்டவுடன் புத்துணர்ச்சி அளிக்கச் செய்யும் முலாம்பழம் கோடைக்கால தாகம் தீர்ப்பதோடு நீரிழிவு கட்டுக்குள் வைப்பது தொடங்கி தோல் நோய்களை கட்டுப்படுத்தும் மருத்துவ குணங்கள் நிறைந்ததாக உள்ளது. உடல் ஆரோக்கியத்திற்கான முலாம் பழங்களை வியாபாரிகள் வெளி மாவட்டத்திலிருந்து வேன்கள் மூலம் கொண்டு வந்து சாலை ஓரங்களில் வைத்து 4 முதல் 6 கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை செய்து வருகின்றனர். இந்நிலையில் இப்பழங்களை வீட்டிலேயே பழச்சாறு செய்வது சுலபம் என்பதாலும் குறைந்த விலையில் கிடைப்பதாலும் நார்ச்சத்து மிக்க முலாம் பழங்களை சாலையோர வியாபாரிடமிருந்து பொதுமக்கள் ஆர்வமுடன் வாங்கிச் செல்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவினில் பொதுமக்கள் போட்டி போட்டுக்கொண்டு மீன்களை மகிழ்ச்சியோடு பிடித்துச் சென்றனர். சிறுகுடி ஊராட்சிக்குட்பட்ட எட்டையம்பட்டி கிராமத்தில் 50 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள பெரிய கண்மாயில் நீர்வற்றியுடன் ஊர் சார்பில் மீன்பிடி திருவிழா நடத்துவது வழக்கமாக இருந்து வருகின்றது. இவ்வருடம் நடத்தப்பட்ட விழாவினில் நத்தம், சிறுகுடி, கொட்டாம்பட்டி மற்றும் வெளி மாவட்டங்களான சிவகங்கை, புதுக்கோட்டை மற்றும் திருச்சி மாவட்டங்களிலிருந்து சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் மீன்களை பிடிக்க ஆர்வமாய் காத்திருந்தனர்.
இதையடுத்து ஊர் நிர்வாகத்தினர் அனுமதி அளித்த அடுத்த நிமிடமே கண்மாய்க்குள் இறங்கிய ஏராளமான பொதுமக்கள் ஊத்தா மீன் கூடைகளை பயன்படுத்தி மீன்களை பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். இதில் ஒவ்வொருவருக்கும் 2 கிலோ முதல் 5 கிலோ வரையிலான ஜிலேபி, குரவை, ரோகு, பாப்லெட் உள்ளிட்ட பல்வேறு வகையான மீன்கள் கிடைத்த நிலையில் கண்மாய் மக்கள் வெள்ளத்தால் களைகட்டி காணப்பட்டது. போஸ்டர்ஸ் எட்கர் வழங்கும் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் கோடை மழையை பயன்படுத்தி 2ஆம் முக கோடை நெல் சாகுபடி நடவு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. இப்பகுதியில் கடந்த சில நாட்களாக பரவலாக கோடை மழை பெய்து வரும் நிலையில் கும்பக்கரை, கல்லாறு உள்ளிட்ட பகுதிகளில் நீர்வரத்து அதிகரிக்க துவங்கியுள்ளது. இதையடுத்து தாமரைக்குளம், வடுகப்பட்டி, மேல்மங்கலம் உள்ளிட்ட பகுதியில் உள்ள 2000க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்களில் 2ஆம் போக நெல் நடவு பணிகளை மேற்கொள்வதற்கான முதற்கட்ட ஆயத்த பணிகளை விவசாயிகள் துவங்கியுள்ளனர். மேலும் மழை தொடர வாய்ப்புள்ளதால் 2ஆம் போக சாகுபடியில் நல்ல மகசூல் கிடைக்கும் என்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியுடன் உழவு பணிகளை செய்து வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி சந்தையில் வெயில் காரணமாக குறைந்த ஆடுகளை கொண்டு வரப்பட்டதால் விற்பனை மந்தமாகவே நடைபெற்றது. இச்சந்தையில் வாரந்தோறும் 2000க்கும் மேற்பட்ட ஆடுகளும் விழா காலங்களில் 10,000க்கும் மேற்பட்ட ஆடுகளும் விற்பனையாகி வந்தன. இந்நிலையில் கோடை வெயிலின் தாக்கத்தின் காரணமாக வாரச்சந்தையில் 500க்கும் குறைவாக ஆடுகள் வந்திருந்ததோடு எடை மிக குறைந்து மெலிந்து காணப்பட்டதால் ஆடுகளை வாங்க வந்த வியாபாரிகள் அவைகளை வாங்காமல் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். வாரம் இந்த இடத்துக்கு ஆடு வாங்குவோம். வாரம் 2000 ஆடு வரும். இன்னைக்கு நாளில் வெயில் காலம், கோடை காலன்றதுனால ஆடு கம்மியாக ரொம்ப குறைவு வருதுங்க. ஒரு 500 ஆடு வருது, அவ்வளோதான். அதுக்கு மேலே வரமாட்டேன். கோடை வெயில்னால ஜனங்க தைக்கிறாங்க. வெயில் ஜாஸ்தி வரத்துக்கு தைக்கிறாங்க. சிவகாசி அருகே கழிவுநீர் தொட்டிக்குள் விழுந்த பசுமாட்டினை தீயணைப்பு வீரர்கள் பத்திரமாக மீட்டனர். திருத்தங்களிலிருந்து விருதுநகர் செல்லும் சாலை உள்ள கழிவுநீர் தொட்டிக்குள் பசுமாடு ஒன்று தவறி விழுந்துள்ளது. இதையடுத்து அப்பகுதி மக்கள் பசுமாட்டை மீட்க முயற்சித்த போது முயற்சி பலன் அளிக்காததால் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். இதையடுத்து அங்கு வந்த தீயணைப்பு படையினர் நீண்ட நேரம் போராடி கழிவுநீர் தொட்டிக்குள் விழுந்த பசுமாட்டினை பத்திரமாக மீட்டு அதன் உரிமையாளரிடம் ஒப்படைத்தனர். தொடர்ந்து கழிவுநீர் தொட்டிக்குள் விழுந்து உயிருக்கு போராடிய பசுமாட்டை துரிதமாக செயல்பட்டு மீட்ட தீயணைப்பு துறையினருக்கு அங்கிருந்த பொதுமக்கள் தங்களது பாராட்டுகளை தெரிவித்தனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே மரம் திரும்பிய பறவைகள் என்ற தலைப்பில் முன்னாள் மாணவ மாணவிகளின் சந்திப்பு நடைபெற்றது. பேலூர் கரடிப்பட்டி உயர்நிலைப் பள்ளியில் 1978ஆம் ஆண்டு முதல் 1990ஆம் ஆண்டு வரை படித்த 200க்கும் மேற்பட்ட முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியின் போது மாணவிகள் குத்து விளக்கு ஏற்றி தமிழ்தாய் வாழ்த்துடன் நிகழ்ச்சியை தொடக்கி வைத்தனர். ஆசிரியர் அனைவருக்கும் வணக்கம். 2வது பொண்ணு, நான் கள்ளக்குறிச்சியில் இருக்கிறேன். எனக்கு 3 பெண் குழந்தைங்க, 3 பேருக்கு திருமணம் ஆயிடுச்சு. என் பேர் மங்கையர்கரசி. எங்க அப்பா கொட்டவாடி பிரசிடண்டா இருந்தாரு. ஆர் கிருஷ்ணன் அவர் பேரு. மாணிக்கம் முன்னாமலை தலைவராக இருந்தார், முன்னாள் தலைவர். எனக்கு கொட்டவாடியில தான் என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு 3 குழந்தைங்க. ஒரு பையன், பெரிய பையன்.
இதனையடுத்து தற்பொழுது பல்வேறு துறைகளில் பணிபுரிந்து வருவது குறித்து உரையாடிய அவர்கள் பள்ளி படிப்பின் போது நிகழ்ந்த நினைவுகளை பகிர்ந்து கொண்டு மகிழ்ச்சி அடைந்தனர். தொடர்ந்து தங்களின் ஆசிரியர்களுக்கு பொன்னாடை மற்றும் மாலை அணிவித்தும் நினைவு பரிசுகள் வழங்கியும் ஆசி பெற்ற மாணவர்கள் கலை நிகழ்ச்சி நடத்தி மகிழ்ச்சி அடைந்தனர். தோழிகளுக்கு நன்றி. அந்த படத்துல இருக்கும். ஆனா அதுல இந்த ஸ்கூலில் நாங்கள் படிக்கும்போது எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டடம்லாம் இல்லாமல் அந்த மரத்தடியிலே மலையில் நனைஞ்சிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து இன்னைக்கு இந்த அளவுக்கு இளங்கலை பட்டம் முதுகலை பட்டம்னு இப்போ வாங்கி இன்னைக்கு ஒரு நல்ல ஜாப்பில் இருக்கிறோம். எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த ஸ்கூலில் படித்தது. இந்த விழா எடுத்தது இதை விட இன்னும் பெருமையாக இருக்குது. எல்லாரும் எங்களை மாதிரி ஓரளவுக்கு முயற்சி செய்தால் தான் முன்னேற முடியுன்ற மாதிரி முயற்சி செய்யணும், முன்னேறலாம். இந்த பள்ளியில் படித்து நான் இன்றைக்கி ஒரு தொடக்கப்பள்ளியில் ஆசிரியையாக வேலை பார்த்துட்ருக்குறேன். என்னோடய ஆசிரியர் அன்பையும் ஒழுக்கத்தையும் தான் இந்த பள்ளியில் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அதை இப்போ என் பிள்ளைங்களுக்கு நான் கொண்டு போய் சேர்த்துட்ருக்குறேன் பசங்களுக்கு. இது இப்படி ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த என் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து தான் இந்த நிகழ்வை தொடங்கினாங்க. ரொம்ப சிறப்பாக கொண்டுட்டு வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு. திரும்ப நான் இவங்களெல்லாம் பார்ப்பேனா அப்படின்னு கூட நான் நினைக்கல. இப்போ இவங்களெல்லாம் பார்த்து இப்படி ஒரு நிகழ்வை சிறப்பிக்கிறப்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஆண்டவனுக்கு நன்றி. காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்ற தும்பவனத்தம்மன் கோவிலில் அக்னி நட்சத்திரத்தை ஒட்டி குலதெய்வ வழிபாடு வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி தும்பவனத்தம்மனுக்கு பால், தேன், இளநீர், சந்தனம், தயிர் மற்றும் பழங்களினால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டதை அடுத்து மலர் மாலைகள் சூடி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதனையடுத்து கடுமையான வெயிலிருந்து விடுபட கோரி பம்பை உடுக்கை அடித்து அம்மனை வர்ணித்து பாடல் பாடிய பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். போஸ்டர்ஸ் எட்கேர் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டத்தில் நடைபெற்ற விளையாட்டுச் செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். திருப்பத்தூரில் நடைபெற்ற வடமாடு மஞ்சு விரட்டு போட்டியில் பொழுதியை பறக்கவிட்டு சீறிப்பாய்ந்த காளைகளை கொளுத்தும் வெயிலில் அடக்கிய வீரர்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பெரிய கண்மாய் கடையில் அமைந்துள்ள குளங்கரை காத்த கூத்தாயனார் கோவில் புறவை எடுப்பு விழாவை முன்னிட்டு தம்பிப்பட்டியில் மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றது. இதில் புதுக்கோட்டை, திருச்சி, சிவகங்கை, மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 14 காளைகளும் ஒவ்வொரு காளைகளையும் அடக்குவதற்கு 9 மாடுபிடி வீரர்களும் களமிறக்கப்பட்டனர். ஒவ்வொரு காளைகளையும் அடக்குவதற்கு 20 நிமிடங்கள் வழங்கப்பட்ட நிலையில் அதற்குள் காளைகளை அடக்கிய வீரர்கள் வெற்றி பெற்றதாகவும் இல்லையெனில் மாடுகள் வெற்றி பெற்றதாகவும் அறிவிக்கப்பட்டது. அக்னி வெயிலில் களம் கண்ட வீரர்கள் துணிகளை எடுத்து பாதங்களை கட்டிக்கொண்டு பாய்ந்து வந்த காளைகளை அடக்கி வெற்றி பெற்ற நிலையில் மாடுகள் முட்டியதில் 6 பேர் காயமடைந்தனர். மனம் தளராது போராடிய வீரர்களை கூடியிருந்த ஏராளமான பார்வையாளர்கள் சப்தங்கள் எழுப்பி உற்சாகப்படுத்தினர். முடிவில் வெற்றி பெற்ற வீரர் மற்றும் காளையின் உரிமையாளர்களுக்கு 7000 ரூபாய் மற்றும் சில்வர் அண்டா, கட்டில், சைக்கிள் உள்ளிட்ட சிறப்பு பரிசுகளும் வழங்கப்பட்டன.